பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? எக்காலம். பைபிள்ல எக்காலம் குறித்த வசனம் நிறைய இருக்கு. இங்க நான் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பழைய ஏற்பாட்டிலயும் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலயும் இருக்கு, வெளிப்படுத்த விசேஷமும் ஃபுல்லா இருக்கு. அது என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல வந்து பாஸ்ட்னா பழைய ஏற்பாட்டுல வந்து ஆண்டவரை குறித்து துதிச்சு பாடினாங்க. கீத வாத்தியங்களோட கிண்ணறங்களும் சுரமண்டங்களும் எக்காலத்தை வச்சு ஆண்டவர் வந்து துதித்து பாடி ஆர்ப்பரிச்சாங்க. ஆர்ப்பரிக்கும் போது எரிகோ பட்டணம் விழுந்துச்சு. வந்து ஆரவாரத்தோட அந்த எக்காலம் சத்தமா அந்த பழைய ஏற்பாட்டுல வந்து காணப்படுது. புதிய ஏற்பாடு அதாவது பிரசன்ட். இப்ப நம்ம வாழ்ந்துக்கிற காலகட்டத்துல இந்த கிருபையின் காலம். இந்த கிருபை காலத்தை வந்து இந்த எக்காலம்னா வருகைக்கான ஊதப்படுற எக்காலம். அந்த எக்காலத்தை அவங்க எப்படி பழைய ஏற்பாட்டுல வந்து ஆர்ப்பரிச்சாங்களோ, அதாவது மகிழ்ந்தாங்களோ, கர்த்தரை துதித்து பாடி மகிழ்ந்தாங்களோ, அதே மாதிரி நம்ம அந்த வருகையில எக்காலம் ஊதப்பட நம்ம ஆட்டுக்குட்டியானோட கல்யாண விருந்துல போய் மகிழ்ந்து களி கூற போறோம். அதே வந்து வெளிப்படுத்த விசேஷத்துல பாத்தீங்கன்னா, அதாவது ஃபியூச்சர், அதாவது என் டைம். வெளிப்படுத்த விசேஷத்துல வந்து 7 எக்காலங்களை ஊதப்படும். அந்த 7 எக்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து உலகத்துல இருந்து அழிவுகள் ஏற்படப்படும். ஒரு துணும் எக்காலம் ஊதும் போது வெட்டிக்கிளிக்க பறந்து வரும், நட்சத்திரம் எட்டி வந்து கடல்ல வரும். ஒரு அந்த அழிவை வந்து சந்திக்கிறதா இருக்கும். அந்த ஸ்திரீக்கு வந்து வலு சர்ப்பம் வந்து தன் வாயிலிருந்து வெள்ளத்தை வந்து ஊற்றுறதும், அந்த குமாரன் வந்து எடுத்துக்கொள்ள பறணும் அப்படின்னு சொல்லி அந்த 7 எக்காலங்களை வந்து வெளிப்பட்ட விசேஷத்துல இருக்கும். இங்க 2 பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, சந்தோஷத்தோட இங்க எக்கால ஊதி ஆண்டவர் ஆர்ப்பரிந்து அந்த மகிழ்கிற சத்தம் வந்து உண்டாகும். அந்த மகிழ்கிற சத்தமே அப்படியே அந்த வந்து என் டைம், அதாவது கடைசி காலகட்டத்துல அந்த அந்தி கிறிஸ்து நாட்கள் அது அப்படியே வந்து துக்கமா மாறப்போகுது. ஏன்னா அழிவு, மோசம், அழுகை, பற்கெடுப்பு எல்லாம் வந்து அந்த 7 வருஷத்துல வந்து உண்டாகும். ரொம்ப கொடூரமா இருக்கும் அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியில. தூதர்கள் 7 எக்காலம் ஊதும் போது இங்க பூமியில வந்து பேரழிவுகளை உண்டாக்க போகுது. சந்தோஷம் அப்படியே வந்து துக்கமாய் மாறப்போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து 3 வசனம் வந்து இப்போ தியானிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து சங்கீதம் 81வது அதிகாரம் 3வது வசனம், மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாளிலும் எக்காலம் ஊதுங்கள். அதாவது தாவீது ராஜா வந்து சொல்றாரு, மாத பிறப்பு அப்படின்னா வந்து இங்கிலீஷ் வந்து நியூ மூன் இருக்கு, அதாவது அமாவாசை நாட்கள்ல குறிப்பிட்ட நேரத்துல வந்து நம்மளோட பண்டிகை ஆசரிக்கிற நேரம்னா எக்காலம் ஊதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பண்டிகை ஆசரிக்கனா அவங்க எல்லாமே எப்படி வந்து ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, வித் கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுற அந்த மாதிரி அந்த 7 பண்டிகை அவங்க வந்து கொண்டாடுவாங்கல்ல. எக்கால பண்டிகை, கூடார பண்டிகை, குளிப்பு நாப்ப பண்டிகை, இந்த மாதிரி 7 பண்டிகை அவங்க வந்து கொண்டாடும் போதெல்லாம் எக்காலம் ஊதுவாங்க. அததான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா தாவீது ராஜா வந்து சொல்லுவாரு, இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க விடுவித்து கொண்டு வர்றதும் ஆண்டவர் மன விருப்பத்தை ஆண்டவர் வந்து தெரியப்படுத்துவாங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்னோட செவியை வந்து சாய்க்கணும், என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கணும், ஆண்டவர் திசையை வெளிப்படுத்துறாரு. அப்புறம் ஆண்டவர் வந்து உங்களோட சத்ருக்களை அதை அழிக்கிறது, பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, அதை கொடுத்து வந்து மென்ஷன் ஆயிருக்கும். இதுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து குறிப்பிட்ட நேரம், அதாவது நியூ மூன் அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு குறிப்பிட்ட நேரம் அவங்க பண்டிகை ஆசிரியக்கிறதுக்கான ஊதுறாங்க. அது அப்படியே வந்து வெளிப்படுத்த விசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்து 14 வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஆண்ட வருகைக்கு முன்னாடி சூரியன் வந்து அந்தகாரப்படும், சந்திரன் வந்து சிவப்பாய் மாறும், நட்சத்திரங்கள் மரம் கன்னிகள் கீழே விழுறது போல நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுன்னு சொல்லி வசனம் வந்து போட்டிருக்கும். அது அப்படியே வந்து ஆண்டு வருகிற காலத்துக்கு குறிப்பிட்ட அந்த நேரத்துல வந்து சூரியன் இருளாய் போடும், சந்திரன் வந்து அப்படி சிவப்பா மாறும். இங்க எப்படி வந்து நியூ மூன் அமாவாசை நாட்கள்ல பண்டிகை ஆசரிச்சு எக்காலம் ஊதுறாங்களோ அதே மாதிரி இந்த காலகட்டத்துல ஆண்டவரோட வருகை எப்போ இந்த மூன் வந்து சிவப்பாய் சந்திரன் வந்து சிவப்பா மாறும். அப்போ வந்து லோகத்துல வந்து எக்காலம் ஊதப்படும். அந்த எக்காலம் நம்ம காதுல துணிக்கணும். இது சங்கீதம் 47வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். சங்கீதக்காரன் ஆகிய தாவீது வந்து பாடுறாரு, தேவனை வந்து ஆர்ப்பரிச்சு துதித்து பாடுறாரு. அப்போ வந்து தேவன் வந்து ஆர்ப்பரிப்போடு கர்த்தருடைய எக்கால சத்தத்தோடும் அவர் உயர எழுந்தருள்வார். இதுக்கு அப்படி இன்னொரு வசனம் 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16வது வசனம், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். இப்படி வந்து நம்ம துதிச்சு ஆராதிக்கும் போது ஆண்டு நம்ம மத்தியில வாசம் பண்ண எழுந்து நிற்கிறாரோ அதே மாதிரி பரலோகத்துல அந்த வருகையப்போ கர்த்தரோட ஆரவாரத்தோடும் பிரதானத்தோட சத்தத்தோட அவர் வந்து இறங்கி வருகிறார். வானத்திலிருந்து இறங்கி ரொம்ப எக்காலம் ஊதி ஆர்ப்பரிப்போம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்த ஆண்டவர் வந்து துதித்து பாடும்போது அவர் எழுந்திருந்தார். அவரே எக்காலம் ஊதினார்னா அவரே இறங்கி வந்துறாரு. நம்மளும் வந்து கூட்டி சேர்க்கிறவரா அவர் இருக்கார். அடுத்த வசனம் யோவேல் 2வது அதிகாரம் 1வது வசனம், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தை எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசன் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவுது, ஏனெனில் கர்த்தருடைய நாள் வந்தது, அது சமீபமாயிற்று. அதாவது சீயோன்ல இருந்து எக்காலம் ஊதுங்க,
பரிசுத்த பர்வதத்திலிருந்து எச்சரிப்பு கொடுங்க. அதாவது நம்ம தான் அந்த எக்காலம், நம்மளோட வாய்ஸ், நம்ம தான் வந்து அந்த சீயோனு நம்ம எக்காலம் ஊதணும். நம்ம இருக்கிற இடத்துல வந்து சுத்தி இருக்க எல்லாருக்கும் ஆண்டவரை பத்தி சொல்லணும். ஆண்டவர் வருகை சமீபம் சீக்கிரமா வரப்போறாரு. நீங்க மனம் திரும்ப நம்ம வாய் தான் இப்போ எக்காலம். கர்த்தரோட பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து நம்ம வந்து எச்சரிப்பின் சத்தத்தை வந்து சுத்தி இருக்க ஜனங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா தேசத்தின் குடிகளுக்கு வந்து தத்தளிப்பு உண்டாகப்படுது. ஒருவன் கிரியை செய்ய முடியாத ஒரு நாக்காலம் வருது. அதுல இருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லி நம்ம வாயின் வார்த்தைகள் பள்ளின்னு எக்காலம் போல தொனிக்கணும். ஆனா அந்த துணியை கேட்டு எல்லாரும் மனம் திரும்பின அளவுக்கு நம்ம வாயின் வார்த்தைங்க வந்து ஆண்டவரை பத்தி சொல்லணும். ஆண்டவர் வருகை சமீபம், ஆண்டவர் வருப்புறா பரலோகராஜா சமீபமா இருக்க மனம் திரும்புங்கள். எப்படி யோவான் ஸ்நானக வனாந்திரத்திலிருந்து கூப்பிடும் போது ஜனங்கள் எல்லாம் வந்து யூத மக்கள் எல்லாம் வந்து பார்த்தாங்களே, அதே போல நம்ம வாயின் வார்த்தைகளை இங்க எக்காலமா தொனிக்கணும். தொனிக்கும் போது எல்லாரும் மனம் திரும்பி வந்து ஆண்டவரே மெய்தேவன் உணர்ந்து மனம் திரும்புங்களா, பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்வங்களா மாறும்படி ஆண்டவர் நம்ம வாயை வந்து எக்காலமா மாற்றி ஆண்டவர் வந்து பயன்படுத்த விரும்புற ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே இயேசுப்பா, உங்க வருகை ரொம்ப சமீபம்பா. நீங்க அந்த துல்லிய காலகட்டத்துல நீங்க வருவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த அடையாளங்கள்லாம் தோன்றும்பா. சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் சிவப்பாம, நட்சத்திரங்கள் கீழே விழும், எல்லா அடையாளங்களும் காணப்படணும். இயேசுப்பா, நான் வந்து அருகில காணப்படும் உங்களோட எக்காலம் என் காதுல வந்து கேட்கணும்பா. ஆரவாரத்தோடு பிரதானத்தோட நீங்க இறங்கி வருகிறீர். நாங்க துதிக்கும் போது வந்து எரிகோ பட்டுன்னு எல்லா பிரச்சனையும் முறியெடுத்து போறதுக்கு எழுந்து நிக்கிறீர்ப்பா. இப்ப நீங்க எக்காலம் ஊதும் போது ஆண்டவரே நீங்களே இறங்கி வந்து எங்களை கூட்டிக் கொண்டு போறதுக்கா வருகிறீர். அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களோட வாயின் வார்த்தைகளை எக்கால சத்தம் போல துணிக்கும்படி செய்யணும்ப்பா. அது கலீன்னு இருப்பா. மனம் திரும்பதுக்கு ஏதுவான வார்த்தைகள் நாமல இருந்து கலீன்னு புறப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இயேசுப்பா. யோவானுக்கு ஆண்டவரே இயேசுப்பா, உங்களோட சத்தம் ஆண்டவரே எக்காலம் போல இருந்ததுன்னு சொல்லி வெளிப்பட்ட விசேஷத்தை வாசிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. அப்படிப்பட்ட சத்தம் ஆண்டவரே இயேசுப்பா இன்னைக்கு எங்க நாம பயன்படுத்தி எல்லார் காதிலும் எக்காலம் போல உங்களை வார்த்தையின் சத்தம் துணிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும். நிச்சயமா ஆண்டவர் நம்ம வாயின் வார்த்தைகளை எக்காலம் போல பிறரோட காதுல துணிக்கும்படி செஞ்சு மனம் திரும்பத்துக்கு ஏதுவான பயன் அவங்களே நடத்த வல்லவனா இருக்கார். விசுவாசத்தோடு கேட்போம். ஆமேன்.